உற்சாகமா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாம் இந்த வசனத்துக்கு நேரே கடந்து போகலாம். எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அல்லேலூயா. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்தாலே ஆகில் அது என்ன பண்ணும்? மிகுந்த பலன் கொடுக்கும். நமக்கு வருகிற காரியங்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு நிலையானவைகள், இன்னொன்னு நிலை அற்றவைகள். ஒண்ணு என்னது? நிலை ஆனவைகள், இன்னொன்னு நிலை அற்றவைகள். நிலையானதை இழந்து நிலையற்றவைகளை பெறக்கூடாது. நல்லா கவனிக்கணும். நிலையானதை இழந்து நிலையற்றவைகளை பெறக்கூடாது. இப்போ நிலையற்றவைகளை இழந்து நிலையானவைகளை பெறணும். எத்தனையோ பேர் நம்ம என்ன இன்னைக்கு இழந்திருப்போம். நிறைய ஒரு சிலதை இழந்திருப்போம். நமக்கு பிடிச்சதை இழந்திருப்போம். நிறைய நம்ம யோசிச்சதை இழந்திருப்போம். வாழ்க்கையில குடும்பத்துல அநேக இழந்திருப்போம். பாருங்க, இன்னைக்கு இழந்ததெல்லாம் நான் அதை இழந்துட்டேன், நான் இதை இழந்துட்டேன், அது நான் இழந்துட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் இழந்து போயிட்டேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இழக்கல, நீ இழக்கல, நீ இழந்தனா நீ செத்ததை ஆகில். எப்படி கோதுமை மணியானது செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்குதோ, நீ எதெல்லாம் இழந்தையோ, எதெல்லாம் நீங்க இழந்து போனீங்களோ, அதை கர்த்தர் உங்களுக்கு அதிக பலன் கொடுக்கும்படியாக உங்களை ஆசீர்வதிப்பார். எதெல்லாம் நீங்க சாத்தா சொல்லுவான், நீ அதை இழந்ததானே, நீ உன் குடும்பத்தை இழந்ததானே, நீ உனக்கு பிடிச்சத நீ அதை இழந்ததானே, நீ பாவம் செஞ்சு தேவ மகிமை எற்றவள ஆனதானே, நீ எப்படி இங்க நிக்கலாம், நீ எல்லாத்தையும் வீணா இழந்துட்ட அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். எல்லாத்தையும் நீ வீணா இழந்துட்ட, நீ வீணாத்தான் இழந்துட்ட, நீ இழந்ததெல்லாம் இழந்ததுனால ஒரு பலன் உனக்கு உண்டா அப்படின்னு சாத்தான் சொல்லுவான். ஆனா இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நீ இழந்தது, நீ நிலையற்றவைகளை இழந்த, நிலையானதை நான் உனக்கு தரப்போறேன். ஆமென். நீ நிலையானதை இழந்திருக்கிற. இதுவரைக்கும் நீ இழந்ததெல்லாம் நிலை அற்றவைகள். ஆனா இன்னைக்கு கர்த்தர் உனக்கு கொடுக்க போறது நிலையானது. எத்தனை பேர் விரும்புறீங்க நான் நிலையானதை பெற்றுக்கொள்ளணும்? நிலையானது எத்தனை பேர் நீங்க இழந்திருக்கிறீங்களோ? இழந்தவங்க எல்லாம் ஒரு விச கையை தூக்கி, ஆண்டவரே நான் இழந்திருக்கிறேன், இழந்தது எல்லாவற்றையும், நான் செத்தது, நான் இழந்தது சும்மா இல்லை, நான் இழந்தது மிகுந்த பலனை அடையும்படிக்கு கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும், மிகுந்த பலனை கொடுக்கும். நீங்கள் மிகுந்த பலனை கொடுக்கும்படிக்கு எழுந்திருக்கிறீங்க. மேன்மையை அடையும்படிக்கு இழந்த சில நபர்களை குறித்து நம்ம இன்னைக்கு தியானம் பண்ணலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் அது 6ஆம் அதிகாரம் அதனுடைய 7-8 வசனங்களை வாசிக்கலாம். நுகம் பூட்டாதிருக்கிற 2 கறவை பசுக்களை பிடித்து அவைகளை வண்டிலே கட்டி அவைகளின் கன்று குட்டிகளை அவைகளின் பின்னாக போக விடாமல் வீட்டிலே கொண்டு வந்து விட்டு, பின்பு கர்த்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டியின் மேல் வைத்து போதும். பாருங்க, இங்க வேதத்துல பாக்குறோம் 2 கறவை பசுக்கள். 2 கறவை பசுக்கள் எதை இழந்தது? குட்டிகளை இழந்தது. குட்டிகளை, ஆமா பாருங்க, அதன் பின்ன வரக்கூடாது. கறவை பசுக்கள் பால் கொடுத்தாதான் குட்டி உயிரோடு இருக்க முடியும். பால் கொடுத்தாதான் அந்த குட்டி நல்லா செழிப்பா வளரும். ஆனா இந்த சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியம், கறவை பசுக்களை தனியா பிரிச்சிடுங்க, அதன் குட்டி அது கூட வராத என்ன பண்ணுங்க, வீட்டிலே கட்டி வைங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, இந்த கறவை பசுக்கள் எதை இழந்தது? சொல்லுங்க.
குட்டி எழுந்தது. அடுத்த வசனத்துல அந்த கறவையின் பசுக்கள் முதுகுல என்னத்தை தூக்கி வைக்கிறாங்க? சொல்லுங்க, சத்தமா தான் சொல்லுங்க. கர்த்தருடைய பெட்டியை. அது குட்டியை இழந்தது, கர்த்தருடைய பெட்டியை பெற்றது. இது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. தேவ மகிமையை தன் சுமக்கும்படி தன் குட்டிகளை இழந்தது. இன்னைக்கு நமக்கெல்லாம் என்ன பெருசு? குடும்பம் போச்சே, குட்டி போச்சே. ஒரு மனுஷனுக்கு எது முக்கியம்? குழந்தைகள் தான் முக்கியம். ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். குட்டிகள் தான் பெருசு அவங்களுக்கு. அதனால நாள்தோறும் என்ன சொல்லுவான்? குட்டி போச்சே, குடும்பம் போச்சே, அது போச்சே, இது போச்சே. ஆனா கறவை பசுக்கள் சொல்லுது, நான் என் குட்டிகளை இழந்தாலும் பரவாயில்ல, தேவ பிரசன்னத்தை சுமக்கும்படி இந்த நாளிலே தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லுது. தேவ பிரசன்னத்தை சுமப்பதற்காக இன்னைக்கு உலகத்துல தேவ பிரசன்னமா குட்டியான்னு கேட்டா குட்டி தான் சொல்லுவாங்க. ஆனா கறவை பசுக்கள், எனக்கு குட்டி முக்கியம் இல்ல, தேவ பிரசன்னம் முக்கியம், தேவ பிரசன்னம் தான் முக்கியம்னு சொல்லி தேவ பிரசன்னத்தை தன் முதுகின் மேல சுமந்து வந்தது. இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் சொல்லுவாங்க குட்டி முக்கியம்தான். குட்டி, ஆமா, இன்னைக்கு நிறைய பேர் பிரசன்னத்தை மறந்து குட்டியை முக்கியப்படுத்துறாங்க. இன்னைக்கு பிரசன்னத்தை மறந்து குட்டியை என்ன பண்றாங்க? முக்கியப்படுத்துறாங்க. தேவன் கொடுத்த, தேவன் உங்க மேல பிரசன்னத்தை சுமக்கும்படி உங்களை வச்சிருக்கிறாரு. ஆனா சுமக்க வேண்டியது பிரசன்னம். இன்னைக்கு சுமக்கிறது பிரசன்னத்தை அல்ல, வேற எதையோ ஒண்ணு. நம்ம இருதயத்துல எதை நம்ம சுமக்கிறோம்? பிரசன்னத்தை சுமக்கிறது கொஞ்சம் தான். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம், அதுவும் கொஞ்சம் தான். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில மட்டும்தான் நம்ம என்ன பண்றோம்? தேவ பிரசன்னத்தை நினைக்கிறோம், தேவ பிரசன்னத்துல மூழ்கிறோம், தேவ பிரசன்னத்துல நினைச்சு அழறோம். ஆனா மற்ற நேரத்துல தேவ பிரசன்னத்தை நம்ம சுமக்கிறதே இல்லை. பாருங்க, தேவ பிரசன்னா என்ன? பிரசன்னத்தை சுமந்தது. குட்டிகளை இழந்து தேவ பிரசன்னத்தை சுமந்த அந்த கறவை பசுக்கள் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதோ பிடுங்கப்பட்டு, அந்த வாழ்க்கையில அது நினைக்குது, என் வாழ்க்கையில என் குடும்பத்துல இருந்து குட்டியை எடுத்து அது நல்லதுன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா தேவ பிரசன்னத்தை சுமக்குது. குட்டிகள் போனாலும் பரவாயில்ல, ஒரு பக்கம் வருத்தம் தான், ஆனாலும் இன்னொரு பக்கம் தேவ பிரசன்னத்தை நான் சுமக்கிறேன், ஆனாலும் தேவ மகிமையை சுமந்துட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில இருந்து எது எடுக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எது போனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கைக்கு தேவை தேவ பிரசன்னம். அன்னைக்கு ஆதாம் கிட்ட அவன் மரித்து போவான்னு சொன்ன வார்த்தை, அன்றைக்கு அவனிடத்துல இருந்து எடுக்கப்பட்டது தேவ மகிமையை எடுக்கப்பட்டது, தேவ பிரசன்னம் எடுக்கப்பட்டது. அவன் கனியை புசிக்கிற வரைக்கும் தேவ சாயலாக, தேவ மகிமையாக, தேவ மகிமை அவனுக்குள்ளா இருந்தது. ஆனா அவன் புசித்த போதோ தேவ மகிமையை இழந்து விட்டான். இன்னைக்கு மகிமை இழந்தவர்களா தான் இருக்கிறோம். இன்னைக்கு மகிமை இழந்தவர்களா தானே இருக்கிறோம். பெலிஸ்தர்கள் வந்து யுத்தம் பண்ணும்போது பெட்டி எடுத்துட்டு ஆர்ப்பரிச்சுட்டு போனாங்க. சத்தம், பெலிஸ்தர்கள் கேட்கறாங்க, என்ன சத்தம் அப்படின்னு. உடனே அங்க இருக்கிறவன் சொல்றான், கர்த்தருடைய பெட்டி அங்க வந்துடுச்சுன்னு. உடனே பெலிஸ்தியன் சொல்றான், நீங்க கவனமா யுத்தம் பண்ணணும், கர்த்தருடைய பெட்டி அங்க வந்தாலே ஒரு ஜெயம் வந்துடும். ஆனா பெட்டி மட்டும்தான் வந்துச்சு, தேவ மகிமை வரல. அந்த இடத்த தேவ மகிமை வரல. பார்வைக்கு பெட்டி வந்துச்சு, தேவ மகிமை வரல. பார்வையில தான் நம்ம கிறிஸ்துவங்களா இருக்கிறோம், பார்வையில தான் நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா உள்ள ஆராய்ந்து பார்த்தா தேவ பிரசன்னம் இல்ல. உம்ப போய் நின்னா தேவ பிரசன்னத்தை உணர முடியுமா? நம்ம போய் நின்னா மற்றவங்க தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிக்க முடியுமா? பேதுரும் யோவானும் அப்படி இல்லை. அவன் போய் நின்ன உடனே பிரசன்னம் இறங்குச்சு. இயேசு எங்கெல்லாம் போறாரோ அங்க பிரசன்னம் இறங்குச்சு. இயேசு பவுல் எங்கெல்லாம் போறானோ அங்க பிரசன்னம் இறங்குச்சு. இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க பிரசன்னம் இறங்கணும். ஏன்னா நீங்க இழந்திருக்கிறீங்க, நீங்க இழந்திருக்கிறீங்க. வலுக்கட்டாயமாய் பிடிக்க பற்றி இருப்பவைகளை நெருப்பிலே உதறி தள்ளுதல்.
இன்னைக்கு உங்களை எதெல்லாம் வலுக்கட்டாயமோ தேவ பிரசன்னத்தை சுமக்காதபடி பிடிச்சிருக்குதோ, எதெல்லாம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காதபடிக்கு உங்களை இடுக்கமா நெருக்கி வச்சிருக்குதோ, அதெல்லாம் வச்சு இன்னைக்கு உதறி நெருப்புல போட போறீங்க. பவுல் சர்ப்பமானது கடித்த போது அவன் அதை உதறி நெருப்புல தள்ளி போட்டான். இன்னைக்கு கண்ணை மூடி கையை குப்பி, ஆண்டவரே என்னை வலுக்கட்டாயமா பிடித்திருக்கிறவர்களை நான் உதறி தள்ளுறேன்னு சொல்லி கண்ணை மூடி ஒரு வீச கையை தட்டி ஆவியானவரை பார்த்து, என்ன வலுக்கட்டாயமா பிடிச்சிருக்கிறத, வலுக்கட்டாயமா பிடிச்சிருக்கிற எல்லா விதமான சர்பத்தின் கிரியை, எல்லா விதமான எனக்கு அவசியமில்லாத, எனக்கு தேவையில்லாத, எனக்குள்ள இருக்கிற கிரியைகளை பிடிச்சு எரியுங்க, அக்கினியில போடுங்க. ஊடா கைகதா ரேகலா பாபா பாபா ரீகா டாவலா கரபா டகலா. இன்னைக்கு சொல்லலாம், உன்னை வாழ விட மாட்டேன், உன்னை அந்த இடத்துல குடியிருக்க விட மாட்டேன், உன்னை தேவ பிரசன்னத்தை ருசி பார்க்க விட மாட்டேன். சாத்தான் சொல்லலாம், உன்னை விழ தள்ளாம விட மாட்டேன், உன்னை பாவம் செய்ய வைக்காம விட மாட்டேன். ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ இழந்திருக்கிற, நீ என் பிரசன்னத்தை உணரும்படி இழந்திருக்கிற இல்லையா, இன்னைக்கு உன் மேல எவனும் தொட முடியாத தேவ பிரசன்னத்தை உன் மேல ஊற்ற விரும்புகிறேன். ஒண்ணு, வலுக்கட்டாயமாய் பற்றி இருப்பவைகளை நெருப்பிலே உதறி தள்ளுதல். 2, உரிந்து போடுதல். இன்னைக்கு நம்மளே நமக்குள்ள இருக்கிற சுபாவங்களை சிலதை தேவையில்லைன்னு என்ன பண்ணிடுறோம், உதறி தள்ளுறோம். சிலது தேவையில்லைன்னு நெருப்புல உதறி தள்ளுறோம். ஆனா இன்னும் சிலது வஸ்திரத்தை போல உடுத்தி கொள்ளுறோம். வஸ்திரத்தை போல, ட்ரெஸ்ஸை போல என்ன பண்றோம், மேலேயே ஒட்டிச்சிருக்கோம். எதுக்கு எடுத்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் பொறாமை, எதுக்கு எடுத்தாலும் கெட்ட வார்த்தை, எதுக்கு எடுத்தாலும் கோபம், எரிச்சல், எதுக்கு தேவனுடைய காரியத்தை செய்யணும்னா சண்டை. என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தெரியுது, பழைய மனுஷன் இன்னும் நம்மளை விட்டு என்ன பண்ணல, போகல. பழைய மனுஷனை என்ன பண்ணும், உரிந்து போடணும். பழைய மனுஷனை இழந்தாதான் தேவன் நமக்கு புதிய மனுஷனை தருவார், புதிய ஆவியை தருவார். ஆமென். அடுத்தது, சிலுவையிலே அறைதல். சிலுவையில் அறைதல் நல்லா கவனிக்கணும், நல்லா பாருங்க. இந்த கையை வச்சு இந்த 2 காலையும் நான் என்ன பண்ணிடலாம், சிலுவையில அரைஞ்சிடலாம். நல்லா கவனிக்கணும். இந்த கையை வச்சு நான் என்ன பண்ணுவேன், இந்த காலையும் ஆணி அடிச்சிடலாம். இந்த கையை வச்சு இந்த கையை என்ன பண்ணிடலாம், ஆணி அடிச்சிடலாம். ஆனா இந்த கையை நான் எப்படி அடிப்பேன், இந்த கையை அடிக்க. அப்போ மீதியானவைகள் என் வாழ்க்கையில உண்டு. மீதியானவைகள் என்னால சிலுவையில அறையப்பட முடியாதது என்கிட்ட இருக்குது. இன்னைக்கு என்னால ஏன் மேற்கொண்டு வர முடியல, என்னால ஏன் தேவ பிரசன்னத்தை ருசி பார்க்க முடியல, ருசி பார்த்தாலும் அதை நிலைச்சு வைக்க ஏன் முடியல அப்படின்னா, ஒரு சிலது என்கிட்ட என்ன பண்ணுது, ஒட்டிட்டு இருக்குது. அது எனக்கு ரொம்ப அவசியமானது, அது என்னால சிலுவையில அறையப்பட முடியாதது, அது என் வாழ்க்கையோட கலந்தது, என் சுபாவத்தோட கலந்தது. அதனால என்னால சிலுவையில அடிக்க முடியல. நான் எல்லாவற்றையும் சிலுவையில அடிச்சுட்டு ஆண்டவரே, ஆனாலும் ஏன் எனக்கு பலவீனம், ஏன் எனக்கு சுகவீனம், நான் எல்லாவற்றையும் சிலுவையில அரைந்து தீர்த்துட்டேன், எல்லாவற்றையும் சிலுவையில அரைஞ்சு முடிச்சுட்டேன், ஆனாலும் ஏன் எனக்கு போராட்டம். சிலதை நாம் அறைய முடியாதபடிக்கு மறைச்சு வச்சிருக்கிறோம். அறையாம வார்த்தை சொல்லுது, வாயில அறிக்கையிடுறோம், நான் எல்லாத்தையும் சிலுவையில அரைஞ்சிட்டேன், ஆனாலும் உள்ள ஒண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்குது, சிலுவையில அறைய முடியாதபடிக்கு. அதனால தான் அடிக்கடி பழைய சுபாவங்கள் வெளியே வருது. அடிக்கடி பழைய சுபாவங்கள், தேவனற்ற காரியங்கள்,
தேவனற்ற சுபாவங்கள் வெளியே அடிக்கடி வர்றது, அது நம்ம கேரக்டரே இல்லை. புதிய மனுஷனான கேரக்டரே அது இல்லை. ஆனாலும் அது வெளிப்படுது. ஏன்னா அது பழைய மனுஷனுடைய சுபாவம். ஒண்ணு சொன்னேன், ஒண்ணு என்னது? வலுக்கட்டாயமாய் பிடிக்கப்பட்டதை உதறி நெருப்பிலே உதறி தள்ளுதல். 2 உரிந்து போடுதல். 3 சிலுவையிலே அறையுதல். 4 பலியிடுதல். 4 என்னது? பலியிடணும். நீங்கள் உங்கள் சரீரங்களை பலியிட வேண்டும். சாதாரண பலி இல்லை. பழைய ஏற்பாட்டின் பலினா ஒரு நாள்ல காலையை கொண்டு போய் வச்சு பலியிட்டலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, புதிய ஏற்பாட்டின் ஜீவ பலியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஜீவ பலி. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 31வது வசனத்துல சொல்றது, நான் அனுதினமும் சாகிறேன். நான் அனுதினமும் சாக ஒப்பு கொடுக்கணும். ஒரு நாள் மட்டும் சாக கூடாதுங்க. சிலுவையில இயேசு மரிச்சிட்டாரு. ஆனா அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் ஏதோ ஒரு நாள் சாகல. இன்னைக்கு உலகத்திற்குரிய மனுஷனுக்கு ஒரு முறை சாவு. எத்தனை முறை சாவு? உலகத்துக்குரிய மனுஷனுக்கு சொல்லுங்களேன். ஆமா. ஆனா நமக்கு அனுதினமும் சாகணும். அனுதினமும் சாகணும். ஏதோ ஒரு நாள் சாகாம விட்டாலும் அது நமக்குள்ள இருக்கிற பழைய மனுஷன் எழும்பி வந்து நம்மை தீட்டுப்படுத்திடுவான். நம்மை கிறிஸ்துவினுடைய அபிஷேகத்தை விட்டு பிரித்திடுவான். ஏதோ ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணாலும், ஒரு நாள் எதையாகிலும் ஒன்றை சாக ஒப்பு கொடுக்காமலும் இருந்துட்டோம்னா பழைய மனுஷன் நம்மள என்ன பண்ணிடுவான்? ஆட்கொண்டுடுவான். அப்போ ஒவ்வொரு நாளும் பலியிடணும். நாமே ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்? பலியிடணும். அடுத்தது 5 அனுதினமும் கொள்ளுதல். அனுதினமும் ஏதாகிலும் ஒரு சுபாவத்தை நம்ம என்ன பண்ணணும்? கொல்ல வேண்டியதா இருக்கு. சில நேரம் கோபத்தை கொல்லணும், சில நேரத்தை இச்சையை கொல்லணும், சில நேரத்துல பாருங்க முறுமுறுப்பை கொல்லணும், சில நேரத்துல பெருமையை கொல்லணும், சில நேரத்துல பொய்யை கொல்லணும். இப்போ நம்ம அனுதினமும் கொல்ல வேண்டிய சுபாவங்கள் உண்டு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடி, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அந்த சுபாவத்தை இதோ ஆண்டவரே சிலுவையில் அடைக்கிறேன், சிலுவையில் அடிக்கிற. கண்ணை மூடி சொல்லுங்களேன், கூப்பிடுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யறாரு. அனுதினமும் எதையும் நான் பெரிதாக எண்ணேன், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொண்டு ஆசையோடு பின்தொடர்கிற நான் அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானு என்று எண்ணுகிறது இல்லை. கொல்லுங்க 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 கொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிற, உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட பழைய மனுஷன் கிரியை செய்யறான்னு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க சொல்லுங்க, தேடி கண்டுபிடிங்க. தேடி கண்டுபிடிச்சு உங்களை வலுக்கட்டாயமா பிடிச்சிருக்கிற அவனை பார்த்து சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் நிமித்தம் சகலவற்றையும் இழந்திருக்கிறேன். நான் கோதுமை மணி நிலத்திலே விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலன் தரும், சாகாவிட்டால் அது தனித்திருக்கும். எல்லாம் சொல்லுங்க, நான் அனுதினமும் சாகிறேன், அனுதினமும் சிலுவையில அறையப்படுகிறேன். இன்னைக்கு பல காரியங்கள் நம்மள பின்னாடி இழுத்துட்டே இருக்குது, பின்னாடி இழுக்குது. ஏதாகிலும் நம்ம தேவனுக்காக விரும்பி செய்யணும்னு பார்த்தா நம்மளை பிடிச்சு இழுக்குது. ஏன் பிடிச்சு இழுக்குதுன்னா, ஏதோ ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணல, சிலுவையில அறையல. இன்னைக்கு அந்த சிலுவையில அறையாவது இருக்கிறது காரணம், ஏதோ ஒரு காரியம் நம்மளை பிடிச்சு இழுத்துட்டே இருக்கும். அது ஏன் தெரியுமா? நம்மை பூரணம் அடைய செய்கிறது. அதுதான் அல்லேலூயா. நம்மை பூரணம் அடைய செய்கிறது அதுதான். அது குத்த நம்ம சொல்லுவோம். பவுல் அப்படிதான் சொன்னாரு, எனக்குள்ளே ஒரு முள் வைக்கப்பட்டு இருக்கிறது, அந்த முள் ஆண்டவரே எடுத்து போடுங்கன்னு சொன்னாலும் அவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும்,
இன்னைக்கும் நம்மள ஏதோ ஒண்ணு பின் தொடர்ந்து குத்திக்கிட்டே இருக்குது, பின் தொடர்ந்துட்டே இருக்குது. நான் பூரணமாகும்படிக்கு தேவன் எனக்கு அருளினது. 6, வேரோடு பிடுங்குதல். மத்தேயு 15:13, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும். அப்ப அதுக்கு ஆப்போசிட் என்ன? என் பரமபிதா நட்ட நாற்றை ஒருவனும் பிடுங்க முடியாது. கசப்பான வேர் ஒன்று முளைத்து நம் வாழ்க்கையில கசப்பை உண்டு பண்ணாதபடிக்கு, வாழ்க்கையில பிளவை உண்டு பண்ணாதபடிக்கு, வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு இழப்பை உண்டு பண்ணாதபடிக்கு கசப்பான எல்லா வேர்களையும் பிடிந்து எரிந்து போடும், நெருப்புல எரிய போடும். இன்னைக்கு கசப்பானது என்ன பண்ணும்? நம்ம வாழ்க்கைய நார பண்ணும். கசப்பானது என்ன பண்ணும்? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நல்லவைகளை கெடுத்து போடும். கசப்பானது என்ன பண்ணும்? குடும்பத்துல விரிசல் விட பண்ணும், குடும்பத்துல சந்தோஷத்தை இழக்க பண்ணும். இன்னைக்கு எதெல்லாம் உங்க குடும்பத்துல கசப்புகளை கொண்டு வருதோ, எதெல்லாம் உங்க வாழ்க்கையில கசப்புகளை கொண்டு வருதோ, யார் நிமித்தமா குடும்பத்துல கசப்புகளை உண்டாக்குதோ, எல்லா கசப்புகளையும் இந்த நேரத்துல, இந்த நிமிஷத்துல ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யறாரு. எல்லாம் கண்ணை மூடி கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசி, என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்புகள், என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்பை உண்டு பண்ணுகிற எல்லா வித சாத்தானினுடைய வேர்கள், என் வாழ்க்கையில இருக்கிற எல்லா கசப்பை உண்டு பண்ணி என் குடும்பத்துல பிரச்சனையை கொண்டு வருகிற, என் வாழ்க்கையின் சந்தோஷத்தை கெடுக்கிற, என் வாழ்க்கையில கசப்புகளால சந்தோஷத்தை கெடுக்கிற, சமாதானத்தை கெடுக்கிற எல்லா வித கசப் மேன்மையை அடையும்படிக்கு இழந்தவர்கள். எடுத்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம். யோசேப்பு அவனுடைய வஸ்திரத்தை 3 முறை இழந்தான். எத்தனை முறை இழந்தான்? 3 முறை இழந்தான் வஸ்திரத்தை. யோசேப்பு அவனுடைய வஸ்திரத்தை 3 முறை இழந்தான். ஒண்ணு, சகோதர இடத்துல அவன் வஸ்திரத்தை இழந்தான். ஆதியாகமம் 37:31 இருக்கு. போத்திபாருடைய மனைவியின் இடத்துல அவன் வஸ்திரத்தை இழந்தான். அது 39:13 இருக்கு. அப்புறம் சிறைச்சாலை காவல் இடத்துல தன் வஸ்திரத்தை இழந்தான். ஆதியாகமம் 41:14 வாசிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ யோசேப்பு அவனுடைய வஸ்திரத்தை 3 விஷயம் இறந்தான். யோசேப்பை பார்த்து கேட்டா, உனக்கு அசிங்கமா இல்லையா யோசேப்பே? 3 வரம் உன் வஸ்திரத்தை உறிஞ்சிட்டாங்களே அப்படின்னு கேட்டா, அவன் சொல்றான், எதற்காக நீ இழந்த அப்படின்னா, நான் பரலோக தரிசனத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு இழந்தேன். புரியல? அல்லேலூயா. பரலோக தரிசனத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கு அவன் வஸ்திரத்தை இழந்தான், அவன் குடும்பத்தை இழந்தான். அவனுக்கென்று தேவன் வைத்திருந்த, அவனுக்கென்று குடும்பத்துல கொடுக்க வேண்டிய பங்கு, குடும்பத்துல இருக்க வேண்டிய உறவு, குடும்பத்தினுடைய எல்லாவற்றையும் அவன் இழந்தான். காரணம், அவன் பரலோக தரிசனத்தை பெற்றுக் கொண்டான். ஆமென். இந்த உலகத்துல அடிப்படை உரிமைகள் என்ன? உணவு, உடை, உறைவிடும். உணவு, உடை, இது 3 தான் தேவை. ஆனா யோசேப்பு இழந்தது வஸ்திரத்தை. உடைய இழந்தான். உடைய சொல்லுங்களேன். வஸ்திரத்தை இழந்தான். பாருங்க, வஸ்திரத்தை இழப்பது அவமானத்தின் உச்சகட்டம். வஸ்திரத்தை இழப்பது அவமானம். இதுக்கப்புறம் ட்ரெஸ் இல்லாம நம்ம ஒரு இடத்த அவமானப்பட்டுட்டு அதே இடத்துல நம்ம தலையை நிமிர பண்ண முடியுமா? நம்ம பேர் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம போய் நின்னா நம்மளை மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்களே. ஆமா தானே? என்னையே முறைச்சு பாக்குறீங்க? பேசுங்க. வஸ்திரத்தை இழந்தா நம்ம மேன்மை அடைய முடியுமா அந்த இடத்துல? முடியாது. இப்போ பாருங்க, அவன்கிட்ட அவன் நினைக்கிறான், நான் வஸ்திரத்தை இழந்து அவமானப்பட்ட. ஏன் இவ்வளவு அவமானப்படுற? ஆண்டவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஏன் ட்ரெஸ்ஸை மட்டும் உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க? அவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு நிலையற்றவைகளை நான்
உரிய ஒப்பு கொடுத்தேன். ஆனா நிலையானதை நான் உனக்கு தருவேன், நிலையானது தருவேன். நீ நிலையற்றத உரியப்பட்ட உரியப்பட்ட குடும்பத்தை உறிஞ்சு கொள்ளப்பட்டாங்க, உன்னுடைய சொத்து பத்து உரியப்பட்டது, உன்னுடைய தன்மானம் உரியப்பட்டது, உனக்குள்ளது எல்லாம் உரியப்பட்டது. ஆனா அவர் சொல்றாரு, கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து செத்தது ஆகில் அது மிகுந்த பலன் கொடுக்கும். ஆமென். போத்திபாரனுடைய மனைவி சொல்றா, எல்லா எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அவன் வஸ்திரத்தை பிடிச்சிட்டு சொல்றான், இதுதான் எவிடன்ஸ். போத்திபார் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், போர் சேவகருடைய தலைவன் அவன் தான். அப்போ போத்திபாரனுடைய மனைவிக்கு அதிகாரம் எவ்வளவு இருக்கும்? இராணுவத்தினுடைய அனைத்து கட்டுப்பாடும் போத்திபாரனுடைய மனைவி கையில இருக்குது. அவ கொண்டு போய் இதுதான் ஆதாரம்னு சொல்லி சொன்னா அவனை கொன்றுக்கலாம், அவனை கொன்று போடலாம். அப்ப யோசேப்பை பார்த்து கேட்கறான், யோசேப்பே ஆதாரம் அங்க கிட்டே, உங்ககிட்ட என்ன ஆதாரம் கேட்டா அவன் சொல்றான், ஆதாரமே நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு. ஆதாரமே நீங்க தான் ஆண்டவரே அப்படின்றான். உடனே ஆண்டவர் சொன்னாரு, நீ நிலையானதை இழந்த, இதுவரைக்கும் இழந்த. ஆமா, 3 வருஷம் அவன் வஸ்திரத்தை இழந்தான், சகோதரர் கிட்ட வஸ்திரத்தை இழந்தான், போத்திபாரினுடைய மனைவி கிட்ட வஸ்திரத்தை இழந்தான், சிறைச்சாலை சேவகர் இடத்துல வஸ்திரத்தை இழந்தான். ஆனா கர்த்தர் என்ன செஞ்சாரு தெரியுமா? ஒருவனாலும் உரிய முடியாத ராஜரீக வஸ்திரத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். அவனுக்கு கொடுத்தது எவனாலையும் உரிய முடியாது, ராஜாவாலேயே உரிய முடியாத வஸ்திரத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்தார். ஏன்னா அவன் சொல்றான், எல்லாவற்றையும் இழந்தேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இனி ஒருவனாலும் இழக்க முடியாதபடிக்கு, ஒருவனாலும் பிடுங்க முடியாதபடிக்கு, ஒருவனாலும் உரிய முடியாதபடிக்கு உனக்கு ராஜரீக வஸ்திரத்தை கொடுக்கிறேன்னு கொடுத்தாரு. அல்லேலூயா. ஒருவனாலும் தொட முடியல. சாத்தான் நினைச்சான், யோசேப்பு வஸ்திரத்தை உருவினா அவன் தன்மானத்துல செத்து போயிருவான், யோசேப்பின் வஸ்திரத்தை பிடுங்கினா அவன் சிறைசாலையிலே முடங்கி கிடந்துருவான், யோசேப்பின் வஸ்திரத்தை பிடுங்கினா அவன் ஒன்றுக்கு உதவாதபடி என்னை விட்டுவிடும் என்று ஓடிடுவான்னு நினைச்சான். ஆனா கர்த்தர் சொன்னாரு, யோசேப்பே, இதுவரைக்கும் உருவினது உன்னுடைய வஸ்திரத்தை அல்ல, நான் உனக்கு உடுத்த போகிற வஸ்திரம் இனி சாத்தானால கூட உருவ முடியாது. அதுதான் அவர் ராஜ வஸ்திரத்தை தருகிறவர். ஆமென். பாருங்க, ஒரு 7 விதமான காரியம் சொல்றேன். பரிசுத்தம் சோதிக்கப்படும், பரிசுத்தம் பரிகாசம் பண்ணப்படும், பரிசுத்தம் அவமானப்படுத்தப்படும், பரிசுத்தம் தண்டிக்கப்படும், பரிசுத்தம் நிரூபிக்கப்படும், பரிசுத்தம் மிகப்பெரிய பலனை தரும், பரிசுத்தம் இழக்கக்கூடாத பொக்கிஷம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பரிசுத்தத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உம்முடைய நீதி யோசேப்புக்குள்ள இருந்தது, அவனுடைய நீதி அல்ல, உம்முடைய நீதி எங்களுக்குள்ளாக இருப்பது இப்போது என்னுடைய பரிசுத்த வஸ்திர தொங்கலை கர்த்தர் உங்க மேல போடுறாரு. ஏன் பிடிங்க வஸ்திர தொங்கலை பிடிங்க. அதை தொட்ட நொடியில வஸ்திரத்தினுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவின் பரிசுத்தம் உங்க மீது போடப்படுது. யோசேப்பு குடும்பத்தை இழந்தான், வஸ்திரத்தை இழந்தான், தன்மானத்தை இழந்தான், தன்னையே அவன் இழந்தான். ஆனா கர்த்தர் அவனுக்கு கொடுத்த
சில அதிகாரங்கள். அவன் என்னென்னலாம் இழந்தான்னு சொன்னேன். அவன் இழந்ததுக்கு ஈடாக கர்த்தர் என்னென்னலாம் கொடுக்கிறான்னு சொல்றேன். ஆதியாகமம் 39:4 வாசிச்சு பார்த்தீங்கன்னா, போத்திபாருக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அதிபதி ஆக்கினார் கர்த்தர். அடிமையாக வந்தவன், வஸ்திரத்தை உரியப்பட்டவன், அவமானத்துல இழந்தவன், ஆனா கர்த்தரை நம்பினதுனால அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஒண்ணு, போத்திபாருடைய எல்லாவற்றுக்கும் அதிபதியாயிருந்தான். ஆதியாகமம் 19:29 சிறைச்சாலை விசாரிப்புக்காரனாயிருந்தான். ஆதியாகமம் 41:40 தேசத்தின் விசாரிப்புக்காரனா அவன் இருந்தான். அடுத்து அது கீழே வாசித்தீங்கன்னா அரண்மனையின் அதிகாரியாக மாறினான். அடுத்து போத்திபாரு மனைவி நினைச்சா என்னன்னு, யோசேப்ப நமக்கு ஸ்டெப்னியா வச்சுக்கலான்னு. யோசேப்பு நமக்கு அதுதானே நடந்துச்சாங்க, ஸ்டெப்னியா வச்சுக்கலான்னு. ஆனா கர்த்தர் பார்த்தாரு, பார்வோனுக்கு தகப்பனாய் மாற்றினார். பார்வோனுக்கு தகப்பனாய் மாத்திரம் இருக்கிறதுலே பெரிய பதவி பார்வோனுக்கு தகப்பன், அதை விட பெரிய பதவி பார்வோனுக்கு கர்த்தராகும். அல்லேலூயா. பார்வோனுக்கு கர்த்தர், அதை விட பெரிய பதவி இந்த உலகத்திலேயே இல்லை. ஆமென். வஸ்திரம் உரியப்பட்ட ஒருவன் பாருங்க, தன்னை ஒரு கீழ்மட்ட அடிமையாக, ஒரு 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 விபச்சாரக்காரனாக வச்சுக்கலான்னு ஒரு பெண் நினைச்சா. ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? பார்வோனுக்கும் தகப்பனாக மாற்றினார். பார்வோனு குடும்பத்துக்கு கர்த்தராக மாற்றினார். பார்வோனு தேசத்தின் ராஜா, அவனுக்கும் கர்த்தர் உங்களையும் என்னையோ தகப்பனாகவும் கர்த்தராகவும் மாற்ற முடியும். யாரை மாற்ற முடியும் தெரியுமா? கர்த்தருக்காக நான் இழந்திருக்கிறேன்னு சொல்றவங்களை அவர் மாற்ற முடியும். நான் இழந்திருக்கிறேன் ஆண்டவரே, இன்னைக்கு நான் இழந்திருக்கிறேன், குடும்பத்தை இழந்து இங்க நிக்கிறேன், குடும்பத்தினுடைய ஆசைகளை இழந்து நான் நிக்கிறேன், தேவைகளை மறந்து நான் நிக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி நிக்கிறீங்களோ? கர்த்தர் உங்களுக்கு சொல்றாரு, யோசேப்பு பாருங்க, எல்லாவற்றையும் இழந்தான். ஆனா ஒருவனாலும் யோசித்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். அடுத்தது மேன்மையை அடையும்படிக்கு இழந்தவர்கள். எபிரேயர் 11 அதனுடைய 29வது வசனம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிராமல் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும். போதும் பாருங்க, மோசே எகிப்தினுடைய பொக்கிஷங்களை இழந்தான். அல்லேலூயா. மோசே எகிப்தின் பொக்கிஷங்கள். பார்வோனுக்கு அடுத்தது யாரு தெரியுமா ராஜா எகிப்துக்கு? மோசே தான். ஆனா மோசே அவன் நினைச்சிருந்தா எகிப்தினுடைய பொக்கிஷங்களை தன் வசப்படுத்திருக்க முடியும். அவன் நினைச்சிருந்தா எகிப்தினுடைய பொக்கிஷங்களை வச்சுக்கிட்டு அப்புறம் தேவனை தேடலான்னு இருந்திருக்க முடியும். ஆனா வேதம் சொல்லுது, எகிப்தினுடைய பொக்கிஷங்களை இழந்தான், கிறிஸ்துவின் நிமித்தம் இழந்தான். அல்லேலூயா. அவனுக்கு கிடைக்காமல இல்லைங்க, அவன் சொல்றான், கிறிஸ்துவின் நிமித்தம் எகிப்தினுடைய பொக்கிஷங்களை இழந்திருக்கிறேன். அந்த காலத்துல வல்லரசு நாடு எகிப்து. அந்த தேசத்தில் இருந்த மிகப்பெரிய வல்லரசு நாடு எகிப்து. அந்த தேசத்துல எவ்வளவு பொன், எவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருந்தது. ஆனா அது எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்கென்று விட்டு இழந்தான். ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தர் என்னதான் பண்ணாரு? யாத்திராகமம் 7:1 வாசிச்சு பாத்தீங்கன்னா, மோசேயை நோக்கி பார்வோனுக்கு தேவனாக மாற்றினார். பாருங்க, பேச முடியாத திக்குவாயின்னு சொன்ன ஒருத்தன் தான், தேவனுக்கு முதல்ல கீழ்ப்படியாத ஒருத்தன் தான். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வாக்குக்கு நம்பி போய் குடும்பத்தை இழந்தவன், பிள்ளை
பிள்ளைகளை இழந்தவன், அவன் தேவன் கொடுத்த, அதாவது எகிப்தில் உள்ள எல்லா பொக்கிஷங்களை இழந்தவன் தான். உலகத்தில எல்லாவற்றையும் வீணென்று எண்ணி விட்டு விட்டவன். கர்த்தர் சொல்றாரு, இதோ பொக்கிஷத்தை இழந்தல்லையா, குடும்பத்தை இழந்தல்லையா, பிள்ளைகளை மறந்தல்லையா, இதோ நான் உனக்கு கொடுக்கிற பரிசு பார்வோனுக்கு தேவனாக வைக்கிறேன். அல்லேலூயா. பார்வோனுக்கு தேவனாக வைக்கிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய. முதல்ல 2 கறவை பசுக்கள் தன் குட்டியை இழந்து பிரசன்னத்தை பெற்றுக் கொள்ளுது. கறவை பசுக்கள் தன் குட்டிகளை இழந்து தேவ பிரசன்னத்தை பெற்றுக் கொண்டது. ஓ ரபா கபா ரபாடா. இன்றைக்கு நான் இழந்திருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறது தேவ பிரசன்னம். மேன்மையை அடையும்படி கிழந்தவர்கள். யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு, போதும், குடத்தை வைத்துவிட்டு. பாருங்க, வேதத்துல தண்ணீர் உள்ள இடம்லாம் அன்றைக்கு வேற மாதிரி இடம். அல்லேலூயா. எப்படின்னா, கர்த்தருடைய தூதன் ஆகார எந்த இடத்துல பார்த்தாரு? துறவண்டையில. எலியேசர் ரெபேக்கால எங்க பார்த்தாரு? சொல்லுங்களேன், சத்தமா எல்லாரும் சொல்லுங்க. யாக்கோபு ராகேல எங்க பார்த்தாரு? சொல்லுங்க. மோசே சிப்போரல எங்க பார்த்தாரு? சொல்லுங்க. கிணற்றண்டையில தானே பார்த்தாரு, துறவண்டையில தான் பார்த்தாரு. சிம்சோன் தெளியல எங்க பார்த்தா தெரியுமா? ஆற்றங்கரையில பார்த்தாரு. அப்போ அன்றைக்கு யாருக்காவது புருஷனும் பொண்ணு வேணும், பையன் வேணும்னாலும் எங்க தான் போவாங்க? துறவண்டைக்கு. அல்லேலூயா. ஆமா. அப்போ துறவண்டையில அந்த காலத்துல பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குற இடமா இருந்துச்சு. ஏன் சிரிக்கிறீங்க? அதான் உண்மை. அப்போ இந்த இடத்துல யோவான் 4ஆம் அதிகாரத்துல 28ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஸ்திரீ எதுக்கு வந்திருக்கிறா? தண்ணி எடுக்க வந்திருக்கிறா. பாருங்க, இயேசு அவளை பார்த்து கேட்கிறாரு, உனக்கு திருமணம் ஆயிடுச்சா? அவ சொல்றா, சொன்னா இவரை நம்ம இழக்க வேண்டியிருக்கும். சொன்னா சொல்லுங்க, வந்திருக்கிறவர் யாரு? அவரு எல்லாத்துக்கும் மேலானவர்னு அவளுக்கு தெரியல. பார்க்க ரூபவதியா இருக்கிறாரு, பார்க்க அவர் சாரோனின் ரோஜாவை போல இருக்கிறாரு, பார்க்க கிச்சிலி பழம் போல இருக்கிறாரு. உடனே சொல்றா, அத சொன்னா இவரை இழக்க நேரிடும். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, ஏன்னா கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னா யாரை இழக்க வேண்டியிருக்கும்? அவ மனசு சொல்லுது, கட்டணும் இவரை தான் கட்டணும். அவ யோசிக்கிறா, இவரை விட்டா நமக்கு. அவன் சொல்றா, நீ சொன்னது கரெக்டு தான், உனக்கு இருந்தவன் புருஷன் இல்லை, நானும் உனக்கு புருஷன் இல்லை, நானும் உனக்கு. அவ சொல்ற, வரா ஒரு வாட்டி குடத்தை எடுத்து வரா, என்ன பண்றா, தண்ணியை மொழ்றன்ற பேர்ல அங்க இருக்கணும்னு கரெக்ட் பண்றா, குடத்துக்குள்ள போறா, வீட்டுக்கு போறான். அவனோட நிலைமை அதோட க்ளோஸ். அடுத்து மறுபடியும் துறவண்டிக்கு வரா, மறுபடியும் ஒருத்தனை பாக்குறா, அவகிட்ட பேசுறா, குடத்துக்குள்ள போடுறா, வீட்டுக்கு போறா. அவனோட இது மாதிரி 5 பேரும் காலி. அடுத்ததை யார் மாட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். அவன் நினைச்சா 5ஓட 6 கரெக்ட் பண்ணிக்கலான்னு. ஆனா அவர் என்ன நினைக்கிறாரு? எனக்கு அவசரமா ஒரு மிஷினரி தேவை. அவர் நினைக்கிறாரு. இவன் நினைக்கிறா எனக்கு அவசரமா இவர் தேவைன்னு. அவர் நினைக்கிறாரு எனக்கு அவசரமா மிஷினரி தேவை அப்படின்னு. இயேசு பேச ஆரம்பிச்சா, போனமா இருந்தாலும் இயேசு பேசினா வந்துதான் ஆகணும். கடலா இருந்தாலும் இயேசு பேசினா அமைதியா இருந்துதான் ஆகணும். அவளை பார்த்து பேசுறாரு, இதோ நானே ஜீவ ஊற்று, நீ என்ன பானம் பண்ணா இனி உன் வாழ்க்கையில ஜீவ தண்ணி, ஜீவ நீரூற்றுகள் உன் இருதயத்துல புறப்பட்டு ஓடும். உனக்கு தண்ணி தாகம் இனி ஏற்படாது. அவன் என்ன சொல்ல வராரு? இனி என்னை இனி ஏற்றுக்கொண்டா உன் வாழ்க்கையில இனி தண்ணி மொள்ள கிணத்துக்கு வர மாட்டேன். எதுக்கு கிணத்துக்கு வர? தண்ணி முள்ள. ஆனா நான்
உனக்குள்ள வந்துட்டனா உனக்கு தண்ணி தேவைப்படுற அவசியமே இருக்காது. புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க. அவளுக்கு உடனே ஆண்டவருக்கு தேவையானது ஒரு மிஷினரி. அவ குடத்தை வச்சுட்டா. இனி இந்த குடம் எனக்கு வேண்டாம், ஏன்னா குடம் இருந்தா தானே தண்ணி முள்ள வருவேன். இந்த குடம் எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையான என் பரிசுத்தர் எனக்கு போதும்னு சொல்லி அவள் குடத்தை அங்கே வைத்து விட்டு ஊருக்குள்ள ஓடி இதோ மேசியாவை கண்டு, பூரண அளவுள்ளவரை கண்டு, நமக்காக மறிக்க போகிறவரை கண்டு, நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணுகிறவரை அங்கே கண்டு. ஹல்லேலூயா. உடனே ஒரு மிஷனரியா மாறிட்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிறாரு. நீங்க யாவரும் குடத்தை வச்சுக்கிட்டு சும்மா இல்ல, குடத்தை வச்சுட்டு, உலகம் என்கிற குடத்தை வச்சுட்டு, இன்னைக்கு தேவை என்கிற குடத்தை வச்சுட்டு, இன்னைக்கு தனக்கு தேவை என்கிற குடத்தை வச்சுட்டு, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு தேவைன்னு சொல்றவங்க மட்டும், ஆண்டவரை பிடிக்கணும்னு சொல்றவங்க மட்டும் கண்ணை மூடி கையை தட்டி, ஆண்டவரே நீர் எனக்கு போதும், நீர் எனக்கு போதும், உலகம் வேண்டாம், உலகம் என்கிற குணம் வேண்டாம், உலகம் ஆசை வாசம் என்கிற குணம் வேண்டாம், நீர் போதும். உடக பாய்தன ரபகதன வேதரந்தன கடக கெந்தலேதன ரீவட கந்தரேகல. எல்லாம் சொல்லுங்க. நான் தேவ மகிமையை சுமப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். நான் தேவ மகிமையை சுமப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். இன்னைக்கு ரொம்ப காலமா நம்ம கையில விடாம பிடிச்சிட்டு இருக்கிற சில இச்சைகளை கர்த்தர் உடைத்தெறிய போகிறார். சில மோகங்களை கர்த்தர் உடைத்தெறிய போறார். பிரசன்னத்தை உணராதபடிக்கு உங்க இருதயத்தை எது நிரப்பி வச்சிருக்குதோ அதெல்லாவற்றையும் சிலுவையில ஆண்டவர் அறைய போகிறாரு. ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் முழங்கால் படிட்டு கண்ணை மூடி ஒப்பு கொடுக்கிறவங்க மாத்திரம் இன்னைக்கு அந்த இச்சையை மேற்கொள்ள கூடாது. வலுக்கட்டாயமா பிடிச்சிருக்கிறத உதறி நெருப்புல தள்ளுங்க, உதறி நெருப்புல போடுங்க. உங்களை வலுக்கட்டாயமா எது பிடிச்சிக்குது, உங்களை எது வலுக்கட்டாயமா பிடிச்சிருக்குது, உலகம் உங்களை வலுக்கட்டாயமா பிடிச்சிருக்குதா, பிடிச்சு எரியுங்க, அதை அக்கினியில போடுங்க. அக்கினி ஊடக பிரைதனா ரேட கந்தராகலா ரேட கந்த ரேகடா ஊட பிரைத நேஷத ராக்கடா. உடைங்க. இன்றைக்கு குடத்தை வச்சுட்டு போங்க. இன்னைக்கு கத்திரத்துல குடத்தை வச்சிருங்க. இன்னைக்கு வெளியே போகும்போது குடத்தோடு அல்ல, தேவ மகிமையோடு. கறவை பசுக்கள் தன் குட்டியை இழந்து தேவ மகிமையை சுமந்தது. கறவை பசுக்கள் தன் குட்டியை இழந்து தேவ மகிமையை சுமந்தது. யோசேப்பு தன் வஸ்திரத்தை இழந்து தேவ மகிமையை சுமந்தான். யோசேப்பு தன் வஸ்திரத்தை இழந்து தேவ மகிமையை சுமந்தான். மோசே பார்வோனுடைய அடுத்த ஸ்தானத்தில் நிற்கவரை அவன் இழந்து எகிப்தினுடைய ஆசீர்வாதங்களை இழந்து தேவ மகிமையை சுமந்தான். இன்னைக்கு சொல்லுங்க, என்னை வலுக்கட்டாயமாய் பிடித்திருக்கிற, என்னை வலுக்கட்டாயமாய் தேவ சமூகத்துல விடாதபடிக்கு, போராடக்கூடாதபடிக்கு, நான் தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு, தேவ மகிமையை உணர விடாதபடிக்கு என்னை பிடித்திருக்கிற எல்லாவித சத்துருவின் கிரியே பிடிங்க, ஒரு கிசை பிடிங்க, பிடிச்சு நெருப்புல போடுங்க. இனி அது உன்னை பிடிக்க கூடாது, இனி அது உன்னை கடிக்க கூடாது, இனி அது உன்னை மேற்கொள்ள கூடாது. Thank you Lord. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா.
நாங்கள் இன்னும் ஆண்டவரே தேவ பிரசன்னத்தை சுமக்கணும். நாங்கள் வீணா இழந்தவர்கள் அல்ல. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலன் தரும். இன்னைக்கும் இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம்.